ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முந்தின வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதை அல்லாமல் வேற எதை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் ஏன் கை கொள்ள வேண்டும்? அது நம்முடைய நன்மைக்காக, நலனுக்காக. நாம் அவரை நேசிக்காதபடி அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுவே அவருடைய பிரதான கட்டளை. கர்த்தர் ஏன் நம்மிடத்தில் இந்த அன்பை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அரைக்குறை இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு வித் அன்டிவைடட் ஹார்ட் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன? நாம் தேவனை நேசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவரை சேவித்து ஊழியம் செய்ய வேண்டும். இருதய விருத்த சேதனம் செய்தல் என்றால் பாவம், சுயநலம், பிடிவாதத்தை நீக்கி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனமாற்றத்தை குறிக்கிறது. இது சரீர பிரகாரமான செயல் அல்ல. இது தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் இருதயத்தில் ஏற்கும் உள்ளான மாற்றம். இருதயத்தில் நாம் தேவனோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை. அப்படி நாம் செய்யும்போது நாம் கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி பரிபூரண நன்மை உண்டாகும்படி ஆசிர்வதிக்கிறார். நாம் அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடைவோம். தேடினால் கண்டடைவோம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை. இதை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அறிந்தவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நாம் நேசிப்பதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். அடிமைத்தன வாழ்க்கை மாறி நோயிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவரை சேவித்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்காகவே நம்மை படைத்து இந்த பிரமாணங்களை எல்லாம் தேவன் அருளி செய்திருக்கிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறியாததற்கு முன்னமே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்களும் உம்மை நேசிக்க உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்க கிருபை தாங்க. முழு இருதயத்தோடும் உம்மை நேசித்து நீர் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.